அப்படிங்கிறப்போ ஸோ ஃபோட்டோ குவாலிட்டிங்கிறது நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா கூட சேர்த்து அந்த ஜென்ரேட்டிவ் AI. ஸோ இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து இமேஜ் ஷோ பண்ணுறேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து குழந்தைய கையில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவரோட தலை வந்து மறைச்சிருச்சு. ஸோ அந்த இடத்த வந்து நான் ஜென்ரேட்டிவ் அந்த கூகுளோட ஏஐ இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கேலக்ஸி ஏஐ வச்சு அதை ரிமூவ் பண்ணேன். ஸோ என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வரைஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ லைட்டாக நான் கிராப் பண்ணிட்டு அப்படியே போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா ஒரு 2-3 அட்டெம்ப்ட் போட்டதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக வரைஞ்சுது. இருந்தாலும் அது வரைஞ்சுது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஸோ வேற ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. அதே மாதிரி சர்க்கிள் டு சர்ச் அது எதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளே போய் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கிள் டு சர்ச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன நேரத்துலலாம் இப்போ ஒரு யூடியூப்ல ஷார்ட்ஸில் ஒரு கமெண்ட் இருக்குன்னா அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல ட்ராக் பண்ணினா உங்களுக்கு அதை காப்பி பண்ணுமா, அது என்ன லிங்கோ, அது எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணலாமோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிடுது. இப்போ யூடியூபோட லிங்க் தான் அதுக்குள்ள